தமிழ்நாடு மீனவர்களை காக்க தவறிய அரசு இந்த ஒன்றிய அரசு. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் எப்பொழுதும் இல்லாத மாதிரியான நம் கடலோடிகள் கைதாவதும், அவர்கள் படகுகள் கைப்பற்றப்படுவதும், பிறகு ஏலம் விடுபடுவதும், அவர்கள் சிறையில் எடுக்கப்படுவதும் என்றும் இல்லாத அளவுக்கு இன்று கூடிக்கொண்டிருக்கிறது. இல்ல இது இவர் பண்ணது, அவர் பண்ணது, அதனாலதான் இப்படி நடக்குதுன்னா எங்களுக்கு சரித்திரம் சொல்லாதீர்கள். இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் பல ஆயிரம் ஆண்டு காலமாக பகையும் உறவும் மாறி மாறி இருந்திருக்கிறது. அந்த சரித்திரம் படித்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் தெரியும். ஆக இந்த சரித்திர கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க இந்த 10 ஆண்டு காலம், அதை சொல்லுங்கள். ஒன்றுமே செய்யவில்லை இந்த ஒன்றிய அரசு என்பதுதான் உண்மை. விவசாயிகளின் துயரம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்பொழுது பத்திரிகைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள். இருந்தாலும் இதை அடக்க முடியாத ஒரு சோகம், இன்ஜஸ்டிஸ். இத அவங்க நியாயம் கேட்டாங்க, அங்க போய் போராடினாங்க. உடனே சரி பாராமுகமா இருக்கிறார் என்ற செய்தி பரவ ஆரம்பித்த பிறகு ஆறுதலாக சில வாக்குறுதிகள் தந்தார்கள். ஆதார விலையுடன் ஆதரவு விலை தருகிறோம் என்று சொன்னார்கள். கைது செய்யப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறோம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்ல. ஆனால் செய்யவில்லையே என்று இதுபோல் கோஷம் எழுப்பிக் கொண்டு மீண்டும் போனவர்களுக்கு ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீசுவதும், ஆணிப்படுக்கை போட்டு வைப்பதும், ஒரு எதிரிக்கு கொடுக்கும் வரவேற்பை எல்லாம் நம் விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள். சரிங்க, நீங்க நகரத்தில் வாழற ஆளு, சினிமா நடிக்கிற ஆளு, உங்களுக்கு என்னங்க கவலைன்னா சோறு திங்கிறல்ல, அந்த நன்றி. குறைந்தபட்ச ஆதரவு அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? புயல் மழை காரணமாக சேதம் ஏற்பட்டு அல்லது அதிகமான உற்பத்தி ஏற்பட்டு விலை குறைந்தால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் ஆதரவு தரும் விலைதான் அந்த ஆதரவு விலை. சோப்பு சீப்பு கண்ணாடிக்கெல்லாம் ஆதார விலை, மார்க்கெட் பிரைஸ் என்று நிர்ணயிக்க தெரிந்த உங்களுக்கு இதை ஏன் செய்ய தருவது தெரியவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.